நட்புக்கு உரை கிடையாது, அதற்கு அடிகள் கிடையாது. மனிதனைத்தான் ஊறி அளிக்கலாம், கடவுளைத்தான் ஒழுகி அளிக்கலாம். யானைத்தனம் பத்திரமான கல்வியை அழிக்கவும் அசைக்கவும் முடியாது. நாம் கல்வியை அமைதியாகினால் காலை கல்வி உதைக்கும் வரை கல்வியை காத்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம். சரவண பொய்யில் நீராடி துணை தந்தருளே முருகனிடம். சரவண பொய்யில் நீராடி
முத்துமாணிக்க செட்டியாருக்கும் துளசி அம்மாளுக்கும் ஒரே மகள். என் பேர் முத்தம்மா என்று அழைப்பார்கள். என் தாயின் தந்தையும் கண்கிமை போல் காத்துக் கொண்டுதாலும் அனுதினமும் நல்லவன் சென்று ஆடி பாடி பழக்கமாக இருந்தாலும் என்னுடைய தந்தையாரும் இந்நாட்டில் இல்லை. என்னுடைய தந்தையாரும் வெளிநாட்டு வியாபாரத்துக்கு சென்றிருக்கார். நானும் என் தாயார் தான் பட்டுநூல் மூத்து வாழ்ந்து வருகிறோம். சின்ன பிள்ளைலவா ஓடிட்டு விளையாடுறதுக்கு எப்பெல்லாம் செல்வன் மடு கிளாஸாக இருக்கு தெரியுமா? ஆட வேண்டி பாடணும் மடு கிளாஸாக இருக்கிறது. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெடுத்தேன் பாடுதடி என்னோட வந்துட்டு போயிருக்கான். நல்ல கூட ஆளுங்க கூட மனசுக்கு ஆசையா இருந்தாலும் எங்க அம்மா என்ன தெரியுமா என்ன சொல்றாங்க? எங்க அம்மா இவ்வளவு சகதி ஆகாது சார், இவ்வளவு பொறுமை புக்கி சார் என்ன தெரியும் சொன்னாங்க எங்க அம்மா, என்னடி வீட்டுல வேலை நீ பார்க்க மாட்டீங்க, நீ பொம்பளை பிள்ளையா அப்படின்னு எங்க அம்மா கேக்குறாங்க. அப்பா வேலை இல்ல அம்மா சொல்றாங்க, அப்பா எங்களுக்கு சொல்றாங்க, அப்பா இருக்கிற வரைக்கும் செல்லாம என்னை வளர்த்தாரு, எந்த குறையும் இல்லாம வளர்த்தாரு. எங்க அம்மா நல்லா தான் பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் வீட்டுல வேலையில என்னையே பார்க்க சொல்றாங்க, என்னையே பாத்திரம் எடுக்க சொல்றாங்க, என்னையவே வீடு கூட்ட சொல்றாங்க, என்னையவே சோறு திங்க சொல்றாங்க. என்னையவே இத்தனை வேலை செஞ்சு நான் செய்ய முடியுமா? எதுக்கு ஒன்னே கண்டுக்கிட்டே எங்க அப்பா காண்டி செல்லாம வளர்றேன். எங்க அப்பா வந்து எனக்காண்டி வெளியில கட்டி கொடுக்க போறப்ப பொண்ணு உங்களோட கட்டி கொடுக்கணும்னு எங்க அப்பா வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, எனக்காண்டி சம்பாதிக்க. வயிறு வியாபாரத்துக்கு போயிருக்காரு. நீங்க சொல்ற வியாபாரத்துக்கு எங்க அப்பா இல்ல, இந்த அவங்களோட அப்பா, எங்க அப்பா கிடையாது. ரொம்ப நல்லவர் தெரியுமா? சீமையில மீனாட்சி கோவில் கல்யாணம் எப்ப சொல்லம்மா, ஏ கண்ணம்மா சொல்லாம கேட்டி வைக்கமா. மீனாட்சி கோவில்
நந்தவனம் போகணும் ஆண்டர் பாட்டு எவ்வளவு ஆசையா இருந்தாலும் அவ சேட்டைக்காரி இருக்காளே எங்க அப்பா சொல்றாங்க யாரோட சேர்ந்தாலும் சரி அவனோட சேராத கூட்டிட்டு வந்தது அவன். ஆமா இந்த அடங்காத பிள்ளை சின்ன பிள்ளை இருக்காங்க அவரோட சேராத அவ சொன்ன வச்சு கேட்க மாட்டேங்கிறா. வீட்டுல போக குழப்பம் எடுத்துட்டுல நாங்க எல்லாரும் முன்னாடி உட்காந்து விடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் இந்த ஊருக்கு இருக்கிறோம். ஆமா எங்கெல்லாம் நீங்களாம் கூட ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்க்க தான் அங்க இருந்து நாங்க வந்திருக்கோம். ஆமா எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா இருக்கு இவ்வளவு உங்களை பார்க்கணுட்டு உங்களோட சேர்ந்து விளையாடலான்ட்டு நான் அங்க போய் விளையாண்டுருவேன். அவங்களே சேர்ந்து விளையாண்டுருவேன். எங்க அம்மா என்னை உதப்பாங்க. எங்க அம்மா மொத்தத்துல எனக்கு யாரோடய சேரப்படாது. வீட்டுல வேலையில பார்க்க எங்க அம்மா சொன்னாங்க நான் எல்லாத்தையும் சேர்ந்து விளையாடுவேன். எதுக்கு அம்மா பத்தி கேட்கறேன்? அம்மா பத்தி ஏன் கேட்கறேன்? அம்மா பத்தி ஏன் கேட்கறேன்? கேட்க கூடாது. நான் நல்ல பிள்ளை இல்லையா? அம்மா பத்தி கேட்கறது பொறுத்தால் மனசுக்கு ஆசையா இருந்தாலும் விளையாடுறது எவ்வளவு ஆசையா தெரியுமா இருக்கு. குயில் பாட்டு வந்ததுல இளமாடு அதை கேட்டேகோ செல்வதெங்கே மனதாடு இன்று வந்து இப்போ என்னவோ அதை கண்டு கண்டு கொஞ்சம் பொங்கோ குயிலே இனி
தலைக்கு 20 ரூபா கொடுத்து உட்கார வச்சிருக்கேன் கைக்கு வச்சிருக்கேன் 10 ரூபாய் ஏற்றி இருக்கட்டா உண்மையாலுமே பொம்பளை வச்ச போது எம்பூட்டு சிரமம் பெண்களுக்கு தாப்பா ஒரு நன்றி சொல்லணும் பிரம்மன் படைச்சதுல பெண்கள் தான் உண்மையாலுமே ரொம்ப அழகு ஆனா அந்த பொம்பளை வச்ச போடுறதுக்குள்ள இந்த பப்பனுக்காரங்க நாங்க படுற பாரு அதே அப்பா எம்பூட்டு சிரமம் மாற்ற வேண்டியதை மாற்றி வைக்க வேண்டியது பந்து வேற ஒரு பக்கம் கடிச்சு விட்டாங்க சின்ன பையன் பந்து ஒரு பக்கம் நெளிஞ்சு வச்சு என்ன செய்யுது பெண்ணா மட்டும் பிறக்கப்படாது நான் நொந்து போய் சொல்றேன் கடை மேல கடனா வாங்கி கடை ஒண்ணு வச்சு இட்லி கடை கண்டியம் கூட என் இட்லியை தின்னுட்டு கடை சொல்லிட்டு போயிட்டாங்க கடை பேர் வந்து இழுத்து சாத்தடி கால கலப்பா உன வயசுக்கெல்லாம் கால கலப்புங்கிற சரி பரவாயில்ல கடமையில கடனா வாங்கி வட்டிக்காரன் என் வீட்டு வாசல்ல நின்று என்னை கேட்டான் காசு கொடுக்க முடியலன்னா என் வீட்டுக்கு வாங்க வாசல கொடுக்க எது கூப்பிடுவாங்க பொம்பளையால அவன் அப்படி கேட்கிறானேன்னு ரோசப்பட்டு கைத்தை எடுத்துக்கிட்டு வேகமா புளிய மரத்தை பார்த்து ஓடுனேன் எதுக்கு சாகலாம் அப்பத்தே என் ஓப்படியா ஒருத்தி வந்தான் கைய பிடிச்சு நிறுத்தினான் சாகாது எதுக்கு சாக போற இதுக்கு ஒரு நல்ல வழி இருக்குன்னு கடன் கட்டுறதுக்கு கட்டி அந்த வட்டியெல்லாம் அடைச்சு நீ சொந்தமா ஓட்டலே திறக்கலாம்ங்க கூரை வீட்டுக்குள்ள தானே வச்சுக்கிட்டு இருக்க ஓட்டலே வைக்கலாம்ங்க என்னடின்னு வேற ஒண்ணு இல்ல உன் போன் நம்பரை கொடுன்னா நானும் கொடுத்தேன் ஆமா போன் நம்பரை கொடுத்தேன் மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல தத்தண்டி பிளக்ஸ் தொடர்பு கொள்ளவும்னு கொட்டி வச்சுட்டான் இவனாவது ஒருத்தன்யா கூப்பிட்டேன் அவ பார்த்த வேலையில ஊர்ல உள்ள பூரா போன் அடிக்க ஆரம்பிச்சுட்டேன் சரி பரவாயில்ல எந்த தொழில் செஞ்சாலும் தொழில் சுத்தமா செய்யணும்னு ஆசைப்பட்டு ஒருத்தன் முதல்ல போன் அடிச்சேன் ஹலோ யாரு கார்த்தியாவா அப்படின்னு ஆமா சொல்லு வைக்கப்படாது நான் தான் பேசுறேன்னு அவன் கொஞ்சம் தயங்கி பேசினேன் புதுசு போல வெக்கப்படா நம்மளும் தொழிலுக்கு புதுசு தானே என்ன செய்யுது தொழிலுன்னு இறங்கிட்டோம்னா மனசு இறங்கி போயிடணும் வெக்கப்படாத நான் தான் சொல்லுன்னு நான் அட்ரஸ் தர்றேன் அங்க ஓலோ புக் பண்ணி வந்து இறங்கிருந்தேன் காரை புக் பண்ணி வந்து சேர்ந்துருக்கேன் சரி அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் கொடுத்த அட்ரஸுக்கு போனா அவன் கொடுத்த அட்ரஸுக்கு போறதுக்கு 3 கிலோமீட்டர் வரைக்கும் ஒத்த வீடும் இல்லை கடைசியா கட்டி வச்சிருந்தாங்க ஒரு பூத்து பங்கலாம் மாதிரி நான் போகும்போதே போன்ல பேசிட்டேன் கட்டன் ரைட்டா நான் வர்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது நான் வாரேன் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு தொழில் சுத்தமா செய்யணும்னு ஆசைப்படுறேன் பஞ்சம் இல்லாம 1 மணி நேரத்துக்கு இம்புட்டு 3 மணி நேரத்துக்கு இம்புட்டு இருந்தேன் அவன் பரவாயில்ல எப்படினாலும் தாரே நீ வந்து சேருந்தியான் ஒருத்தன் சொல்லி கூப்பிட்டான் ஒருத்தன் போன் பண்ணி கூப்பிட்டான் காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ள போலாம்னு காலிங் பில் அடிச்சு கதவை திறந்த சிண்டை பிடிச்சு உள்ள இழுத்தேன் சரி ஒருத்தன் கொஞ்சம் கோவக்காரனா இருப்பேன் போல தொழில பொறுமை முக்கியம்ட்டு பேசாமே போனேன் ஒருத்தன் கிச்சனுக்குள்ள இருந்து வந்து அத்த தண்டிக்கு புதிய மாதிரி அப்போ நான் சொல்லிட்டேன் நான் தொழில சுத்தமான ஆளு எனக்கு எது செஞ்சாலும் நேர்மையத்தான் பிடிக்கும் 2 பேருன்னா பேச்சுவார்த்தைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா காசை கொடுத்தணும்ட்டு சரி இவன் அப்படின்னு பார்த்தா ஒருத்தன் பாத்ரூம் கதவை திறந்துக்கிட்டு வந்தேன் 3வது ஆள் சரி அவனையும் சரி சேர்த்துக்கோம்னு விட்டுட்டு இன்னொருத்தன் லாப்ட்ல உட்காந்துருக்கான் போல அது தெரியும் குரம்புக்கு பிறந்தவனா இருக்கான் போல திடீர்னு தாவி கீழே குதிச்சான் 4 பேர் என்னடா இவங்க எல்லாம் இப்படி சேர்ந்துருக்காங்களேன்னு பார்த்தா இவங்களை பார்த்துக்கிட்டு டிரைவரும் காரை ஓரமா போட்டு அவனு உள்ள வந்து சேர்ந்துட்டான் அவனுக்கு கிளம்பிடுச்சு பரவாயில்ல என்னாலும் சரி 5 பேருக்கு காசு வாங்காம விடமாட்டேன்னு இல்ல
ஒரு தெரிஞ்சாம இருந்த பொதியரம மாடு மாதிரி விட்டா ஒரு அரைச்ச காதோட கிருட்டு மயங்கி கீழே விழுந்துட்டு முழிச்சு பாக்குறேன். முழிச்சு பாக்குறேன் கட்டில கையும் காலையும் கட்டி போட்டு என்னை அம்மனை கட்டியா போட்டாங்க. எதுக்கு போடுவாங்க சொல்ல வந்தத கேளு மாமா. சரி பரவாயில்ல, தொழில சுத்தம், நமக்கு தேவை காசு தானே, எப்படியாவது ஹோட்டல் வச்சிடணும் ஆசைப்பட்டு முழிச்சு பார்த்தேன். இல்ல அவன் குட்டியாம்பாரு ஒரு ஆட்டி எத்தனை நாளா என்னை படுக்க போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. 3 நாளா மயக்கத்துல கிடந்திருக்கு. சரி இவங்களாவது இருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு வயல காணும். நான் வீட்டுக்கு வெளியே வந்து பார்க்கிறேன், கட்டிக்கிற ஒரு துணி கூட இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் கொடிக்கையத்துல இருந்த பாவடை தூக்கி கட்டிக்கிட்டு ரோட்ல போறேன். நாய் எல்லாம் பின்னாடியே வரும். அதுகளுக்கு என்னைய பார்த்தோம் என்னோட நோக்கம் வந்திருக்கும் போது. நாய்க்கு கூட என்னைய பார்த்தா ஒரு நோக்கமா தெரியும். இதை விட இன்னொரு பெரிய பிரச்சனை. ஐடியா கொடுத்தாது மரத்துல கொக்க விட்டு வந்துட்டேன். இவங்க 5 பேரும் தூக்கிட்டு போனாங்களே, ₹1 கொடுத்தாங்களா? ஹோட்டல் மசத்துல விளங்கு. நான் ஹோட்டல் வச்சதும் பாலா போட்டு சிரிச்சுக்க. என் வாழ்க்கையை நினைச்சா உனக்கு சிரிப்பா வர. சரி எதுல இருந்தாலும் இன்னைக்கு முத்தம்மாரோட ஆடணும், பாடணும், ஓடணும், குடியாடணும், விளையாட போகணும். முத்தம்மா அது முத்தம்மா சேர்ந்துருக்கோம். நீனா அக்கா தங்கச்சி மாதிரி மரியாதைன்னு மனசுல இருந்தா போதும். சரியா? எங்க அம்மா யாரோட சேர்ந்தாலும் சரி உன்னோட சேர திறந்து காட்டு, திறந்து காட்டு. அடக்க ஒடுக்க மாட்டேனுமா? அடக்க ஒடுக்க காட்டி இருக்கா. இதனால எங்க அம்மா சொல்றாங்க அவரோட சேராத இப்ப கூட தோக்க போட்டு அடக்க மாட்டோம். ஏறுமா மாடு அத போடு. நீங்க வேற எங்க அப்பா சொல்லிருக்காரு. என்னடா வயிறு பசி இல்ல நீ கட்ட போறவே கரண்ட கால எடுத்துட்டேன் ஜாவேன். ரோம கட்ட அதிகமா. அடி அழகுனா நீ தாண்டி. அத பாத்துக்கிட்டே இருக்காமல இருக்குடி. எப்படி இப்படி உங்களால கோயில் வாஜல போய் சொல்ல முடியுது? ஏய் எனக்கு தெரியாதா? மனசாட்சிக்கு பயந்து நம்ம செய்றோம். ஆமா ஆமா நம்ம அழகு நம்ம பெருமை என்ன? இப்ப தூக்கி என்ன நம்ம அழகு அந்த வீடியோ எடுக்கலாம். அழகா விடுங்க. இவன் பாரு என்னடா கால் கடுப்பா இருக்குங்கறாங்க. அங்க பெயிண்ட் அடிக்கிற நேரம் கிடையாது. பெண்களா பார்த்தா அழகா கொடுக்கன்னு இருக்கு. நீ சின்ன பிள்ளையா அழகா இருக்கியே. நீ எதை திங்கிற? ஆயா 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 எங்க போய் ஆயா 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 என்னை பத்தி மகாராஜியா அவங்களுக்கு சேர் போட்டுருக்கு. அந்த இடத்துக்கு போனாதே சரியா வர. அந்த சனி மூலை பார்த்து உட்காரு. அப்பதான் உருப்பிடும் நான். ஐயே ஏடி இல்ல அறிவுக்கு திறமைக்கும் எதை சாப்பிடுற? நான்
டெய்லி 2 நேரம் கொசு முத்திரம் குடிக்கிறேன். கிடைக்குமா? கிடைக்கும். டம்ளராவா? டம்ளரா. சரி, உன் மேனியின் ரகம்? என் மேனி பளபளப்பு செக்ஸு சோப்பு தான். என்ன சோப்பு? லக்ஸு சோப்புமா. அது சோப்பு நான் கேள்விப்பட்டதே இல்லடி. உனக்கு நான் தனியா வாங்கி தரேன். எனக்கு வேணாம். உனக்கு படி இவ்வளவு நீளமா இருக்கே. இவ்வளவு நீளமா இருக்கே. பிறந்த முடி இருக்கிறவருக்கு. உனக்கு வேணும்னாலும் நான் வாங்கி தரேன். 350 ரூபா தான்டா. எங்கடா விக்குது? மணப்பாறை அம்மன் ஃபேன்சி ஸ்டோர். எங்க பாரு. இல்ல இப்ப அழகா வளர்த்து வச்சிருக்கேன்னு கேக்குறேன். ஒட்டுமா சிறுவா. அப்ப தனியா கழட்டி மாட்டிடுவேன். நெசமாவா? ஆமா. இது மண்டையில முளைச்சதா? எப்பெல்லாம் வேர்க்குதோ அப்பெல்லாம் தனியா கழட்டி வச்சிருக்கேன். மண்டையில முளைச்சதா? மண்டையில முளைச்சது மட்டும்தான் கலட்ட முடியும். மற்றது கலட்டணும்னா சேரணும். சரி இப்ப ஜாதகம் வேணுமா? போயிடலாமா? அவன் அந்த போய் அப்படி வாசியா இருக்கு. ஐயா ஐயா இன்னைக்கு எங்கேயா நட்டா ஏன் சரி அதான் ஒரு 20 நிமிஷம் வரைக்கும்